ஹாய், வெல்கம் டு சேனல் ட்ரூபுல் அகாடமி. என்னோட நேம் பி ராமராஜன். இந்த சேனலோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் நீட் அண்ட் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் வந்து பார்க்குற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ். ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா தெர்மோடைனாமிக்ஸ் அப்படின்ற அந்த சாப்டர்ஸ் பார்த்துருப்போம். நம்ம சேனலில் தொடர்ந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக நீட் அண்ட் ஜேஇ எக்ஸாம்ஸில் ஈஸியாக உங்களால் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். நான் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரெகுலராக தொடர்ந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி புரியும். இதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா தெர்மோடைனாமிக்ஸ் அப்படின்ற அந்த சாப்டர் பார்த்துருப்போம். யாரெல்லாம் அந்த சாப்டர் பார்க்கலையோ நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். தெர்மோடைனாமிக்ஸ் நீட் கான்செப்ட் தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுபோக தெர்மோடைனாமிக்ஸ் நீட் கொஸ்டின்ஸ் தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அது ஒரு 2021 இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின்ஸ் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். அது யாரெல்லாம் பார்க்கலையோ ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராவிடேஷன் அப்படின்ற அந்த சாப்டர் பார்த்துட்ருக்கோம். நேற்று லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிராவிடேஷனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அதை யாரெல்லாம் பார்க்கலையோ நான் வீடியோவில் கார்டோட லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் சாப்டருக்கு உள்ளே போகிறோம். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ் கிராவிடேஷனுக்கு நம்ம உள்ளே போகிறோம். இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்ற டாப்பிக்கும் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபிட்டல் ஜி அண்டு ஸ்மால் ஜி ரெண்டையும் இன்றைக்கி நம்ம கிளாஸில் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா அங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம சம்மில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. 2 பிளானெட்டை நான் எடுத்துக்கிறேன். ஸோ 2 பிளானெட் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த பிளானெட் வந்து நான் பிளானட் ஏ அல்லது பாடி ஏ ஆர் பாடி பி ஆர் பிளானட் ஏ ஆர் பிளானட் பி எப்படினாலும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளானட் மாஸ் வந்து நான் M1 வச்சுக்கிறேன். இந்த பிளானட்டோட மாஸ் வந்து M2 வச்சுக்கிறேன். இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர் நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆர். இப்போ இந்த இடத்துல எப்படி நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன் நம்ம அப்ளை பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ இந்த மாஸ்க்கு M1 இது வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். இது வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். இதை வந்து நான் F12 வச்சுக்கிறேன். இது வந்து நான் F21 வச்சுக்கிறேன். ஸோ F12 இப்போ பாருங்கள், இப்போ பாடி ஏ அல்லது பிளானட் ஏ, இந்த பிளானட் ஏ வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னா பை பிளானட் பி. அதே மாதிரி பிளானட் பி ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். 2 பிளானட் நடுவில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இந்த பாடி பி எப்படி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பை பிளானட் ஏ. அதுதான் F21. ஸோ அப்போ F12 அப்படின்றது ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் பாடி ஏ பை த பாடி பி. அதே மாதிரி F21 அப்படின்றது ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் பாடி பி பை பாடி ஏ. அதான் F12 F21. நல்லா ஞாபகம். இப்போ 2 பிளானட் இருக்குது. சம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ரெண்டு பிளானட் நடுவில் சம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகி இருக்குது. இந்த 2 பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு இந்த 2 பிளானட் நடுவில் கூடிய டிஸ்டன்ஸு ஆர்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாடினால் இந்த பாடிக்கு ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இந்த பாடினால் இந்த பாடிக்கு ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இதுதான் நம்ம நியூட்டன் என்ன பண்ணார் அப்படின்னா F அப்படின்றது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்க. Otherwise we can say that F directly proportional to product of 2 masses M1 M2 வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. ஸோ இந்த 2 பிளானட் யூஸ் பண்ணுறோம், M1 அண்டு M2. ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இந்த Fன்றது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 மாசஸ், அது 2 பிளானட் இருக்குங்களா, M1 அண்டு M2. அகைன் இப்போ டிஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கிறேன். F டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1 divided by R². இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு M1 M2, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா 2 பிளானட்டோட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இது டிக்ரீஸ் ஆக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் அந்த டிஸ்டன்ஸும் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் 1 by இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் எப்படி கம்பைன் பண்ணலாம்? F directly proportional to M1 M2 by R². இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ R². இதுதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். இது நீங்கள் மெயினாக என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இந்த சிம்பிளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக. ஸோ நம்ம இங்கே என்ன கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா F ஈக்குவல் டு கேபிட்டல் G M1 M2 by R². M1 M2 by R². இப்போ இங்கே ஜின்றது என்னவா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இது நமக்கு நல்லா தெரியும். கேபிட்டல் ஜி வந்து இங்கே என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஜின்றது கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். சரிங்களா? இப்போ என்னென்னா கேபிட்டல் ஜி இதனுடைய வேல்யூ இருக்குது. ஸோ இந்த கேபிட்டல் ஜியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.67
6.674 into 10 power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் கேபிட்டல் ஜியோட வேல்யூ. இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே இந்த வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட். நீ எர்த்தில் இருந்தாலும் சரி, மார்ஸில் இருந்தாலும் சரி, சன்னில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்டாரில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு செலஸ்டியல் பாடியை நீ எடுத்துக்கிட்டாலும் இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய வேல்யூ கேபிட்டல் ஜியோட வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த ஜின்றது யூனிவர்சல் கிராவிடேஷன் லா, அது யூனிவர்சல் கான்ஸ்டன்ட், கிராவிடேஷன் லா கான்ஸ்டன்ட். சரிங்களா? அதான் ஜியோட வேல்யூ பார்த்துக்கோங்க. இது வந்து என்னென்னா அகைன் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே தான் 6.674 into 10 power minus 11 டைனே. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைனே எழுதுனீங்கன்னா டைனே மீட்டர் ஸ்கொயருக்கு பொதுவாக சென்டிமீட்டர் ஸ்கொயர், கிலோகிராமுக்கு பொதுவாக கிராம் பவர் -2. இது வந்து சிஜிஎஸ் யூனிட்னு சொல்லுவாங்க. சிஜிஎஸ் சென்டிமீட்டர், கிராம் அண்டு செகண்ட். ஸோ 6.674 into 10 power minus 11 டைனே. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ஜி வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஜி வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் மீடியம் இதெல்லாம் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதனுடைய சைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஸ்க்கு ஒரு சைஸ் இருக்கலாம், எர்த்துக்கு ஓன் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒரு ஓன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். சரிங்களா? இதை எல்லாமே டிபெண்ட் பண்ணி இருக்காது ஜி. இப்போ அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா நம்ம யூனிவர்சல்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எர்த்துக்கு ஒரு ஓன் ப்ராப்பர்ட்டி இருக்கும், மார்ஸ்க்கு ஒரு ஓன் ப்ராப்பர்ட்டி இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி கேபிட்டல் ஜின்றது ஒரே வேல்யூ தான், 6.674 into 10 power minus 11. இது வந்து என்னென்னா ஜி வந்து அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்காது. நேச்சர் ஆஃப் மீடியம் என்ன, அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன, அதனுடைய சைஸ் என்ன, இதெல்லாம் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது கேபிட்டல் ஜி. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ கேபிட்டல் ஜி வந்து நேச்சர் ஆஃப் மீடியம் எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. இதுதான் என்னுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ யூனிவர்சல் லா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். சரிங்களா? 6.674 into 10 power minus 11. ஸோ இதுதான் என்ன நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்றது ஒரு வீக்கஸ்ட் ஃபோர்ஸ். இது நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸில் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃபோர்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இதுதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ். யூனிவர்ஸ் எப்போ பிக் பேங் மூலமாக எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இந்த 4 தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த 4 ஃபோர்ஸோட ஆர்டர் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். அது கூட ஒரு டைம் நீட்டில் பல ப்ரீவியஸ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எது கிரேட்டஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் எது கிரேட்டஸ்ட்டாக இருக்குன்னா வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். லாஸ்ட்டாக தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ உங்களுக்கே இதை தெரிஞ்சிருக்கும். இருக்கிற ஃபோர்ஸ்லேயே இருக்கிற ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் 4 ஃபோர்ஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எது வந்து வீக்கஸ்ட் ஃபோர்ஸ்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் ரொம்ப 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 வீக்கஸ்ட் ஃபோர்ஸ். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளோடய பார்க்கலாம். இப்போ M1 M2 இதோட டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர்னு வச்சுக்கோங்க, மாஸ் வந்து 1 kg, மாஸ் 1 kgன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸோ F = G × 1. பாருங்கள், M1 1, இதுவும் 1, இதுவும் 1 வச்சுக்கோங்க. இப்போ F = Gனே வந்துடும். அப்போ F = Gனா ஜியோட வேல்யூ நமக்கு தெரியும் 10 power minus 11. ஸோ இதோட வேல்யூ வந்து ரொம்ப 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 கம்மி. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் இந்த யூனிவர்ஸ். ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸில் ரொம்ப வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ இதனுடைய மாஸ் 1 kg வச்சுக்கோங்க, இதனுடைய மாஸ் 1 kg வச்சுக்கோங்க, இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர்னு வச்சுக்கோங்க. 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் 2 1 kg மாஸும் செப்பரேட்டடாக இருக்குது அப்படின்னா நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா G 1 × 1/1. அப்போ என்ன ஆகிடும்? ஃபுல்லாகவே 1 ஆகிடும். அப்போ F = Gனே வந்துடும். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி ஜியோட வேல்யூ எதுவோ அதே தான் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கே. அப்போ ஜியோட வேல்யூ வந்து ரொம்ப 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 கம்மி. ஏன்னா 10 power minus 11 அதான் வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ இதுதான் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளானட் வந்து பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் செப்பரேட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நடுவில் அட்ராக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். இன்னொன்று மெயின் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் அட்ராக்டிவ் இன் நேச்சர். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கும். ஈக்குவல், அதாவது சிமிலர் சார்ஜ் பார்ட்டிகல் என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். ஆப்போசிட் சார்ஜ் பார்ட்டிகல் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எடுத்துக்கோங்க. 2 போல் இருக்குது, நார்த் போல் சவுத் போல். இப்போ நார்த் போலையும் நீங்கள் பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா ரிப்பல் பண்ணும். இப்போ நார்த் போல் சவுத் போல், அல்லது சவுத் போல் நார்த் போல். இப்போ நீங்கள் ஆப்போசிட் போல் நீங்கள் பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். ஆனால் இது அப்படி கிடையாது. கிராவிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் அட்ராக்டிவ் இன் நேச்சர். எப்பயுமே என்ன பண்ணணும்னா அட்ராக்ட் தான் பண்ணுவோம், ரிப்பல் பண்ணாது.
கிராவிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே என்ன பண்ணும், அட்ராக்ட் தான் பண்ணும், ரிப்பல் பண்ணாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பிளானட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி, அது என்ன பண்ணணும், அட்ராக்ட் தான் பண்ணும், ரிப்பல்லாம் பண்ணிடாது. ஓகேவா? இதுதான் வந்து கிராவிடேஷன், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனோட ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். ஸோ ஏதாவது டவுட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கலாம். சரிங்களா? இது வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், கேபிட்டல் ஜி யூஸ் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஜின்னு ஒன்று இருக்கும். ஸ்மால் ஜி நம்ம என்ன சொல்கிறோம்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலேருந்து கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எர்த்தை நோக்கி ஒரு ஆப்பிள், நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, நம்ம மேலே தூக்கி போட்டாலும் அது கீழே தான் வரும் இல்லைன்னா. அங்கே என்ன நடக்குதுன்னா, அங்கே வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வேறு எதுவுமே கிடையாது. ஃப்ரீ ஃபால் எடுத்துக்கோங்க. நீங்கள் மேலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ராப் பண்ணுறோம் அல்லது ஃப்ரீ ஃபால் ஆகுது அப்படின்னா, அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஒரே ஒரு ஃபோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். வேறு ஒரு எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கிடையாது. ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க, ஒரு 10 ஃப்ளோர்லேருந்து மேலேருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. ரிலீஸ் பண்ணுறப்ப அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஒரே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஒரே ஒரு ஃபோர்ஸ் என்ன, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டில் ஒரு ஆக்சலரேஷன் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா அதுதான் என்னென்னு சொல்கிறோம், ஸ்மால் ஜி. தட் மீன்ஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் அதில் ஆக்ட் ஆகுது. மூமெண்ட்டில் இருக்குது, மூமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா அதுதான் என்னென்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இது ஒவ்வொன்றுக்கும் மாறும். இப்போ நீங்கள் பாருங்கள், கேபிட்டல் ஜிங்கிறது யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டேன். எல்லா இடத்துக்கும் சேம் வேல்யூ தான் இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே, நாட் ஒன்லி எர்த், யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே. பட் ஸ்மால் ஜின்றது ஒவ்வொரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்டுக்கும் மாறும். இப்போ எர்த்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், மூணுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சன்னுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ஸ்டாருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஸ்மால் ஜியோட வேல்யூ வந்து டிஃபர் ஆகக்கூடியது. கேபிட்டல் ஜி வந்து யூனிவர்சல் கான்ஸ்டன்ட், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போ எர்த்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எர்த்தனுடைய வேல்யூ நமக்கு தெரியும். ஜியோட வேல்யூ அளவு 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அல்லது 981 சென்டிமீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ எப்படி கேட்குறாங்க சம்மில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நீட்லேயோ ஜேயிலையோ நீங்கள் எப்படி ஞாபகம் டியூ டு கிராவிட்டி, அதாவது ஜியோட வேல்யூ எப்படி நீங்கள் ஞாபகம்னா 32 இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி சில நேரம் வந்திருக்கு. 32 ஃபீட் பெர் செகண்ட் ஸ்கொயர் நீங்கள் ஈஸியாக ஞாபகம். ஸோ 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 981 சென்டிமீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்ன்றது தெரியும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபீட்டில் தான் இப்போ அதிகமாக கேட்குறாங்க. சரிங்களா? அது ரொம்ப நீங்கள் ஞாபகம் 32 ஃபீட் பெர் செகண்ட் ஸ்கொயர். இதை நம்ம அப்ளை பண்ணுவோம் சம்மில். சில இடங்களில் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். பெரிய சிஎஸில் நீட் கொஸ்டின்ஸில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. சரிங்களா? 32 ஃபீட் பெர் செகண்ட் ஸ்கொயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ். பார்த்துக்கோங்க, 4 ஃபோர்ஸில் எது வீக்கஸ்ட், இந்த ஆர்டரும் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், லாஸ்ட்டாக தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் இருக்கிறதுலே வீக்கஸ்ட் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. F = G m1 m2/r². இதை வந்து இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதுதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். ஏதாச்சும் டவுட் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம், அல்லது நான் என்னுடைய மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கேயும் கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றதை நம்புகிறேன். ஸோ டவுட்னா நீங்கள் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்மால் ஜி அண்டு கேபிட்டல் ஜி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்மால் ஜி அண்டு கேபிட்டல் ஜி. ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேபிட்டல் ஜின்றது நான் என்ன சொன்னேன், யூனிவர்சல் லா, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். எல்லாத்துக்குமே கேபிட்டல் ஜியோட வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். 6.674 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg/-2. இது வந்து யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸ்மால் ஜின்றது மாறும். இது வந்து வேரியபிள், சேஞ்ச் ஆகக்கூடியது. எர்த்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஸோ அதை வந்து நம்ம எர்த்தை வச்சு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நம்ம மூணு வச்சோ இல்லை சன் வச்சோ பார்க்கல. எர்த்தோட ஸ்மால் ஜியையும் யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் கேபிட்டல் ஜியையும் வச்சு நம்ம ரிலேஷன்ஷிப் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபிட்டல் ஜிக்கும் ஸ்மால் ஜிக்கும் உள்ள ரிலேஷன் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அது பார்க்குறதுக்கு முன்னால் நீ ஒரு எர்த்தை கன்சிடர் பண்ணுறேன். ஸோ எர்த்தை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ எர்த்தோட சர்ஃபேஸில் ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். அதனுடைய மாசம் வந்து ஸ்மால் எம்னு வச்சுக்கோங்க. எர்த்தனுடைய மாசம் வந்து கேபிட்டல் எம்னு வச்சுக்கிறேன். ஸோ எர்த்தனுடைய ரேடியஸை வந்து கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இங்கே ஸ்மால் ஆப்ஜெக்ட் வந்து நான் எர்த்தோட சர்ஃபேஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் கீழே ஒரு வெயிட் ஆக்ட் ஆகும். அது என்னென்னு சொல்கிறோம் நம்ம நார்மலாக எம்ஜின்ற மாதிரி சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஸ்மால் ஆப்ஜெக்ட் வந்து மாஸ் வந்து ஸ்மால் எம், அது வந்து எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்குது. இப்போது இது ரெண்டுக்கும் ஆக்ட் ஆகக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் நீங்களே சொல்லலாம். ஸோ இப்போ எர்த் இருக்குது, ரேடியஸ் ஆர்னு வச்சுருக்கேன். எர்த்தோட சர்ஃபேஸில் ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட், அதனுடைய மாசம் ஸ்மால் எம்னு வச்சுருக்கேன். எர்த்தனுடைய மாசம் கேபிட்டல் எம்னு வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆக்ட் ஆகக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா F = G கேபிட்டல் எம் ஸ்மால் எம் டிவைடட் பை R².
இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனில் இருக்கக்கூடிய சேம் ஃபார்முலா. அங்கே M1 M2 யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே கேபிட்டல் எம்ன்றது எர்த்தனுடைய மாஸ், ஸ்மால் எம்ன்றது எர்த்தனுடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்மால் ஆப்ஜெக்டோட மாஸ் GMM பை இந்த ஆர்ன்றது என்னென்னா டிஸ்டன்ஸ். ஏன்னா இந்த சென்டர் பார்த்தீங்களா ஆர், இது ரேடியஸ் சென்டர்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம் நார்மலாக கிராவிட்டி. பாருங்கள் இப்போ இது இங்கே இருக்க சர்ஃபேஸில் ரேடியஸ் வந்து இங்கே தான் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன, கேபிட்டல் ஆர், நம்ம ஆல்ரெடி தெரியும் ரேடியஸ், அதனால் R² அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ ஒருவேளை இது வந்து என்னென்னா எர்த்தனுடைய சர்ஃபேஸில் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போது அந்த ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அட்ராக்ட் ஆகக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஃபார்முலா இதுதான், F = GMM/R². இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாஸை வந்து நான் இங்கே கொண்டு போகலாம், அது இங்கே கொண்டு போகலாம், இங்கே எங்கே கொண்டு போனாலும் எர்த்து இங்கே இருக்குது, எர்த்தனுடைய சர்ஃபேஸ் ஒரே இடத்துல தான் இருக்குது. நான் இங்கே கொண்டு போகிறேன், இங்கே கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது ரெண்டுக்கும் ஆக்ட் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ இதே சேம் கான்செப்ட் தான் நான் முன்னால் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனில் பார்த்தேன். ரெண்டு பிளானட் செப்பரேட்டாக டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் இங்கே, அதுக்காக அந்த காமனாக இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போகலாம், சரிங்களா. நீங்கள் எங்கே கொண்டு போனாலும் சரி இந்த ஃபார்முலா வந்து சூட்டபிள் ஆகும். அதுபோக இது ஒரு ஃபார்முலா. ஸோ F = GMM/R². இது ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. இது நம்பர் 1 வச்சுக்கோங்க, ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க ஃபார்முலா. இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா டியூ டு ஆக்சலரேஷன், அதாவது கிராவிட்டி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ நீங்கள் எர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்மால் ஜினா என்னென்னு சொன்னேன், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ ஒரு எர்த்தோட சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா எர்த்தினால் வரக்கூடிய ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும், அதான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. எர்த்தனுடைய கிராவிட்டினால் ஒரு ஆக்சலரேஷன், எர்த்தனுடைய கிராவிட்டினால் வரக்கூடிய ஒரு ஆக்சலரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஜி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம். அதுவும் நம்ம என்ன சொல்கிறோம்னா F = ma தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபோர்ஸ், கிராவிடேஷன், இந்த ஃபோர்ஸ் நார்மலாக அவங்களுக்கு தெரியும். ஃபோர்ஸ் = ma என்ற ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம், நியூட்டன் லாவில் தெரியும். ஸோ இங்கே நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்றதுனால F = mg. இது ரெண்டாவது வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க, ரெண்டுமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். பட் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது இந்த கான்செப்ட் நல்லா யோசிச்சுக்கோங்க. எர்த்தனுடைய சர்ஃபேஸில் ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட் இருக்குது, அதனுடைய மாஸ் ஸ்மால் எம். அந்த மாஸ் உள்ள அந்த ஸ்மால் மாஸ் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டில் அட்ராக்ட் ஆகக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஜென்ரல் ஃபார்முலா வந்து F = GMM/R². இப்போ நீங்கள் நார்மலாக ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இப்போ எர்த்தில் இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஸ்மால் ஜி நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா F = ma பொதுவாக mg. நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இங்கே mgன்றது ஆக்ட் ஆகுது, ஏன்னா ஜின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், இதுவும் F, இதுவும் F சேம். இப்போ ரெண்டும் ஈக்குவல் பண்ணலாங்களா. அப்போ நீ ஈக்குவல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், GMM/R² = ஸ்மால் mg. இப்போ இந்த ஸ்மால் எம்மையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, G = GM/R². இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ இது இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். ஸோ G = GM/R² அப்படின்றது நம்ம சம்மில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. G = GM/R², ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் எர்த்தை வந்து ஒரு ஸ்பேராக கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் மாஸ் இருக்குது கேபிட்டல் M. ஸோ இந்த எம்ன்றது என்னென்னு சொன்னோம், எர்த்தனுடைய மாஸ். இப்போ நீங்கள் எர்த்தை வந்து ஒரு ஸ்பேராக கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா டென்சிட்டிக்கு நார்மலாக என்ன ஃபார்முலா, ρ = mass/volume. ஸோ டென்சிட்டிக்கு ρ = mass/volume. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன இருக்குது, M இருக்குது. அப்போ மாஸ் நம்ம எப்படி எழுதலாம், ρ × Vன்னு எழுதலாங்களா. இப்போ இந்த ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு வரேன், இந்த ரிலேஷனை G = G/R². இந்த எம்முக்கு பொதுவாக நான் என்ன எழுதுறேன், ρ × V. ஸோ ρ × Vன்னு நான் எழுதிக்கிறேன். அகைன் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா G = G/R², ρ V. வீணா என்னங்க, வால்யூம். ஸோ எர்த்தை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறோம், ஒரு ஸ்பியராக கன்சிடர் பண்ணுறோம். அதனுடைய வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா, 4/3 πr3. ஸோ ஸ்பியர் அந்த வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு 4/3 πr3. இப்போ இங்கே R² இருக்குது, இங்கே R³ இருக்குது, ஒரு R ரிமைனிங் இருக்கும். அப்போ என்ன நமக்கு கிடைக்கும், G = 4/3 π ρ இருக்குது, இங்கே ஒரு G இருக்குது, ஒரு R இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம். 4/3 πρgr. இதுதான் ஸ்மால் ஜிக்கும் கேபிட்டல் ஜிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸ்மால் ஜி = 4/3 πρgr. இது நம்ம எதில் பார்த்துருக்கோம்னா எர்த்துக்கு பார்த்துருக்கோம், சரிங்களா. ஸோ G = 4/3 πρgr. இதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபிட்டல் ஜி அண்ட் ஸ்மால் ஜி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. நம்ம இங்கே அதிகமாக எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா G = GM/R². ஒருவேளை மாஸ் பற்றி நம்ம பேசுகிறோம், டென்சிட்டி பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம டோட்டல் ஃபார்முலா இதுதான், 4/3 πρgr. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன்
கேபிட்டல் ஜி அண்ட் ஸ்மால் ஜி. ஸோ நம்ம இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அந்த ஃபார்முலா பேசிக்கான ஃபார்முலா பார்த்துருக்கோம். அது இன்வெர்ஸ் ஸ்கொயர்லான்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபிட்டல் ஜி அண்ட் ஸ்மால் ஜின்றதும் பார்த்துருக்கோம். இந்த 2 கான்செப்ட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம், அல்லது டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அங்கேயே நீங்கள் கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்ம தியரி கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு கான்செப்ட்டில் நம்ம மீட் பண்ணுவோம். சரிங்களா? டவுட்னா கேட்டுக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ தான் உங்களுக்கு கான்செப்ட் வந்து ஈஸியாக புரியும். நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணிங்கன்னா தான் அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வேறு ஒரு டாபிக் கூட மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.